ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம கேட்க போற ஆடியோ புக் என்னன்னா தி டிரான்ஸ்மிஷன் ஆப் தி லாம். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் மெதுவாக, ஆழமாக, உதாரணங்களோடு ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கிற தலைப்புகள் எல்லாத்தையும் ஒரு முறை படித்து காட்டுகிறேன். அதற்குப் பிறகு ஒவ்வொரு தலைப்பையும் ஒன்றொன்றாக மிகவும் ஆழமாக விளக்கப் போகிறோம். இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கப் போகும் தலைப்புகள். தலைப்பு 1, நேரடி அனுபவத்தின் மூலம் விழிப்புணர்வை எழுப்புதல். தலைப்பு 2, தியானம், சாட்சியாக இருப்பது மற்றும் விழிப்புணர்வின் கலை. தலைப்பு 3, குரு சீடர் உறவு மற்றும் ஞானத்தின் பரிமாற்றம். தலைப்பு 4, மனம், அகங்காரம் மற்றும் மனப்பூர்வமான கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை. தலைப்பு 5, அன்பு, நம்பிக்கை, தைரியம் மற்றும் உள்மாற்றம். தலைப்பு 6, மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ்வது. தலைப்பு 7, மரணம், நிலையாமை மற்றும் இருப்பின் மர்மம். தலைப்பு 8, ஜென், ஞானோதயம் மற்றும் அறிவைத் தாண்டிய பாதை. தலைப்பு 9, விழிப்புணர்வின் பரிணாம வளர்ச்சியின் மூலம் புதிய மனிதனின் பிறப்பு. தலைப்பு 10, சுய உணர்வு, புத்தர் உணர்வு மற்றும் உள் ஒளியின் தொடர்ச்சி. இந்த எல்லா தலைப்புகளையும் ஒன்றொன்றாக மிகவும் ஆழமாகவும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலும் உதாரணங்களுடன் பார்க்கப் போகிறோம். இப்போது முதல் தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 1, நேரடி அனுபவத்தின் மூலம் விழிப்புணர்வை எழுப்புதல். இந்த தலைப்பின் முக்கியமான கருத்து என்னன்னா, வாழ்க்கையில் உண்மையான புரிதல் என்பது யாராவது சொன்னதை நம்புவதால் வராது. அதை நாமே நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக அனுபவித்தால்தான் அது உண்மையான அறிவாக மாறும். நாம் பள்ளியில் படிக்கிறோம், கல்லூரியில் படிக்கிறோம், நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். ஆனால் படித்தது எல்லாம் அறிவை கொடுக்கும். ஆனால் விழிப்புணர்வு என்பது அறிவு இல்லை. அது உயிரோட்டமான ஒரு அனுபவம். ஒரு எளிய உதாரணம் பார்த்தால் புரியும். யாராவது உங்களிடம் மாம்பழம் மிகவும் இனிப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். அதைப் பற்றி 100 பக்கங்கள் படிக்கலாம். இணையத்தில் வீடியோக்கள் பார்க்கலாம். ரிவ்யூக்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு துண்டை கடித்து சுவைக்கும் வரைக்கும் அது எப்படி இருக்கும் என்று உண்மையாக தெரியாது. அதே மாதிரிதான் நம்முடைய உள் வாழ்க்கையும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பெரும்பாலான நேரம் நாம் ஆட்டோமேட்டிக் மோடில்தான் இருப்போம். காலை அலாரம் அடிக்கும், எழுந்திருப்போம், பல் துலக்குவோம், அலுவலகம் போவோம், வேலை செய்வோம், வீட்டுக்கு வருவோம், போன் ஸ்க்ரோல் செய்வோம், தூங்குவோம். இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் நின்று யோசித்துப் பார்த்தால், நான் உண்மையாக இந்த தருணத்தில் இருக்கிறேனா? இல்லையென்றால் என் மனம்தான் என்னை இழுத்துக் கொண்டு போகிறதா என்ற கேள்வி வரும். இந்த தலைப்பு நமக்குச் சொல்லுவது என்னவென்றால், வாழ்க்கையை கொஞ்சம் மெதுவாக்குங்கள். ஒரு நிமிடம் நின்று உங்கள் மூச்சை கவனியுங்கள். மழை பெய்தால் அதை ரசித்து மகிழுங்கள். காபி குடிக்கும்போது போனை பக்கத்தில் வைத்துவிட்டு காபியின் மணம், சுவை, சூடு இவை அனைத்தையும் முழுமையாக உணருங்கள். சின்ன சின்ன தருணங்களில் விழிப்புணர்வு வந்தாலே வாழ்க்கை மிகவும் வித்தியாசமாக தெரியும். நிறைய பேர் வெற்றியை தேடி ஓடுகிறார்கள். பதவி உயர்வு வேண்டும், கார் வேண்டும், பெரிய வீடு வேண்டும். அவை எல்லாம் கிடைத்தாலும் சில நாட்கள் மட்டுமே மகிழ்ச்சி இருக்கும். அதற்குப் பிறகு மீண்டும் ஒரு வெறுமை. அதற்கு காரணம் என்னவென்றால், வெளியில் இருக்கிற விஷயங்கள் நம்முள் இருக்கும் தேடலை முடிக்க முடியாது. உள்ளே இருக்கும் விழிப்புணர்வு எழுந்தால்தான் அந்த வெறுமை மெதுவாக மறைய ஆரம்பிக்கும். ஒரு குழந்தையை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் சிரிக்கும்போது முழு மனதுடன் சிரிப்பார்கள். அழும்போது முழு மனதுடன் அழுவார்கள். அவர்கள் நிகழ்காலத்தில்தான் வாழ்கிறார்கள். எதிர்கால கவலை இல்லை. கடந்த கால வருத்தம் இல்லை. நாம் வளர வளர இந்த இயல்பான விழிப்புணர்வு மெதுவாக மறைந்து விடுகிறது. எதிர்பார்ப்புகள், ஒப்பீடுகள், பயம், அழுத்தம்
இவை எல்லாம் நம்மேல் அடுக்குகளாக படிந்து விடுகின்றன. இந்த தலைப்பு சொல்வது என்னவென்றால், அந்த இயல்பான புத்துணர்ச்சியை மீண்டும் கண்டுபிடிக்க முடியும். அதற்காக வேறு யாரும் வந்து மாயாஜாலம் செய்ய வேண்டியதில்லை. நாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் வாழ ஆரம்பித்தாலே போதும். ஒரு நாள் நீங்கள் சாலையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். பொதுவாக நாம் போனை பார்த்து கொண்டு நடப்போம். அல்லது அலுவலக பிரச்சினைகளைப் பற்றி யோசிப்போம். அல்லது நாளை என்ன நடக்கும் என்று கவலைப்படுவோம். ஆனால் ஒரு நாள் போனை பாக்கெட்டில் வைத்துவிட்டு சுற்றிப் பார்த்தால் மரங்கள் தெரியும். காற்றை உணர முடியும். குழந்தைகள் விளையாடும் சத்தம் காதில் விழும். கட்டிடத்தின் மேல் விழும் சூரிய ஒளி கூட புதிதாகத் தெரியும். உலகம் மாறவில்லை. மாறியது உங்கள் விழிப்புணர்வு. இதுதான் நேரடி அனுபவத்தின் சக்தி. யாராவது ஆன்மீகத்தைப் பற்றி பேசலாம். தியானத்தைப் பற்றி பேசலாம். கடவுளைப் பற்றி பேசலாம். ஞானோதயத்தைப் பற்றி பேசலாம். ஆனால் அவை எல்லாம் வார்த்தைகள்தான். வார்த்தைகள் ஒரு திசையைக் காட்டும். அவை இலக்கு அல்ல. சென்னை என்று காட்டும் சாலை பலகை சென்னையை அடைய உதவும். ஆனால் அந்த பலகையின் மேல் உட்கார்ந்தால் சென்னையை அடைய முடியுமா? முடியாது. நடக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் இலக்கை அடைய முடியும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வேறு யாருடைய அனுபவத்தையும் கடன் வாங்க முடியாது. ஒருவருக்கு வந்த உணர்வு அவருக்கே சொந்தமானது. நாம் நம்முடைய பாதையில் நடக்க வேண்டும். நம்முடைய உணர்வுகளை கவனிக்க வேண்டும். கோபம் வரும்போது அதை பார்க்க வேண்டும். பயம் வரும்போது அதை புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் வரும்போது அதையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். தவிர்க்காமல், மறுக்காமல் ஒவ்வொரு அனுபவத்தையும் விழிப்புணர்வுடன் பார்த்தால் அதுவே நம்முடைய ஆசிரியராக மாறும். மெதுவாக நமக்குள் ஒரு புதிய தெளிவு உருவாகும். நாம் உடனே எதிர்வினை காட்டுவதற்கு பதிலாக புரிந்து கொண்டு பதிலளிக்க ஆரம்பிப்போம். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே கோபப்படாமல், எனக்கு இப்போது என்ன நடக்கிறது என்று நமக்குள் பார்க்க ஆரம்பிப்போம். இந்த சிறிய மாற்றம்தான் பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். விழிப்புணர்வு எழுவது என்பது மின்னல் போல ஒரே நொடியில் நடக்கும் விஷயம் அல்ல. சிலருக்கு அப்படியும் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அது மெதுவான ஒரு பயணம். தினமும் கொஞ்சம் விழிப்புணர்வு. தினமும் கொஞ்சம் கவனிப்பு. தினமும் கொஞ்சம் நேர்மை. இப்படியே சென்று கொண்டிருக்கும்போது நம்முள் இருக்கும் ஒளி நமக்கே தெரியாமல் மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போது வாழ்க்கை அதே வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனால் அதை பார்க்கும் நம்முடைய பார்வைதான் அனைத்தையும் மாற்றிவிடும். இப்போது இரண்டாவது தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 2. தியானம், சாட்சியாக இருப்பது மற்றும் விழிப்புணர்வின் கலை. இந்த தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிறது. நிறைய பேர் தியானம் என்றால் என்ன என்று நினைத்தால், கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருப்பதுதான் தியானம் என்று நினைப்பார்கள். சிலருக்கு தியானம் என்றால் எண்ணங்கள் வரக்கூடாது. மனம் முழுமையாக காலியாக இருக்க வேண்டும். அப்படி ஆகவில்லை என்றால், என்னால் தியானம் செய்ய முடியவில்லையோ என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த தலைப்பு சொல்லும் சாரம் என்னவென்றால், தியானம் என்பது எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல. எண்ணங்கள் வந்தாலும் அவற்றை கவனிக்கும் கலையே தியானம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கிறது. நம்முடைய மனதுக்குள் ஒரு தொடர்ச்சியான உரையாடல் நடந்து கொண்டே இருக்கும். காலை எழுந்தவுடனே, இன்று என்ன வேலை இருக்கிறது? யாருக்கு அழைக்க வேண்டும்? இயுஎம்ஹிதை. குடும்பம், உடல்நலம், எதிர்காலம், கடந்த காலம். இப்படி முடிவில்லாத எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். நீண்ட நாட்களாக இந்த எண்ணங்களோடு வாழ்ந்ததால் நாமே அந்த எண்ணங்கள்தான் என்று நம்பிவிடுகிறோம். ஆனால் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். ஒரு எண்ணம் வருகிறது. சிறிது நேரத்தில் அது மறைந்து விடுகிறது. அதற்குப் பதிலாக இன்னொரு எண்ணம் வருகிறது. இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள்தான் நீங்கள் என்றால், உங்கள் அடையாளமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை.
ஏதோ ஒரு அமைதியான இருப்பு இந்த எல்லா எண்ணங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த அமைதியான பார்வையாளர்தான் சாட்சி உணர்வு, விட்னஸிங். ஒரு திரையரங்கில் படம் பார்க்கும் மாதிரி நினைத்துப் பாருங்கள். திரையில் ஆக்ஷன் காட்சி வரும். அதற்குப் பிறகு நகைச்சுவை வரும். பிறகு உணர்ச்சிகரமான காட்சி வரும். காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் திரை மாறுமா? இல்லை. திரை அமைதியாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய விழிப்புணர்வு திரை போன்றது. எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள் எல்லாம் திரைப்பட காட்சிகளைப் போன்றவை. தியானம் என்பது அந்த திரையோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது. திரைப்படத்தில் மூழ்கி அழும் பார்வையாளராக இருப்பதற்குப் பதிலாக இவை எல்லாம் நடக்கிறது என்று அமைதியாக கவனிக்கும் சாட்சியாக மாறுவதுதான் தியானம். ஒரு நாள் அலுவலகத்தில் உங்கள் மேலாளர் உங்களிடம் கொஞ்சம் கடுமையாக பேசினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக என்ன நடக்கும்? உடனே கோபம் வரும். இதயம் வேகமாக துடிக்கும். வீட்டுக்கு வந்த பிறகும் அதே சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைப்போம். இரவில் தூக்கமும் கெட்டுப் போகும். ஆனால் சாட்சியாக இருப்பதை கொஞ்சம் பயிற்சி செய்திருந்தால் கோபம் வரும்போதே நமக்குள் ஒரு கவனிப்பு ஆரம்பமாகும். இப்போது எனக்கு கோபம் வருகிறது. என் உடல் இறுக்கமாகிறது. என் மூச்சு மாறுகிறது. என் மனம் பழிவாங்குவதைப் பற்றி யோசிக்கிறது. இந்த கவனிப்பு நடக்கும் அந்த நொடியில் ஒரு இடைவெளி உருவாகிறது. நீங்கள் கோபம் அல்ல, கோபம் உங்களை வந்து சந்திக்கும் ஒரு அனுபவம். அது வந்தது. சிறிது நேரத்தில் போய்விடும். அதே மாதிரி பயமும். நிறைய பேர் எதிர்காலத்தைப் பற்றி பயந்துதான் இருக்கிறார்கள். என்ன ஆகுமோ? வேலை இருக்குமா? உடல்நலம் எப்படி இருக்கும் என்று. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. ஆனால் பயம் இப்போது நடக்கிறது. சாட்சியாக இருப்பதை பயிற்சி செய்யும்போது பயத்தை கூட கவனிக்க முடியும். கவனிக்க ஆரம்பித்தவுடன் பயத்தின் பிடி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். தியானம் என்பது தப்பித்து ஓடுவது அல்ல. இது மிகவும் முக்கியம். சிலர் தியானம் செய்தால் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சினைகளும் மறைந்துவிடும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் சவால்கள் இருக்கும். வித்தியாசம் என்னவென்றால், சவால்கள் இருந்தாலும் நீங்கள் உடைந்து போகாமல் அவற்றை சமாளிக்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு ஏரியை நினைத்துப் பாருங்கள். காற்று அதிகமாக இருந்தால் தண்ணீர் முழுவதும் அலைகளாக இருக்கும். அப்போது அதில் தெரியும் பிரதிபலிப்பு தெளிவாக இருக்காது. ஆனால் காற்று அமைதியானவுடன் தண்ணீரும் அமைதியாகிவிடும். அப்போது பிரதிபலிப்பு மிகத் தெளிவாகத் தெரியும். நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். தொடர்ச்சியான குழப்பம் இருக்கும்போது உண்மை சிதைந்து தெரியும். விழிப்புணர்வு வந்தால் மனம் கொஞ்சம் அமைதியாகும். அப்போது நம்முடைய முடிவுகளும் தெளிவாக இருக்கும். சாட்சியாக இருப்பது என்றால் தீர்ப்பு வழங்குவது அல்ல. இதுவும் மிகவும் முக்கியம். ஒரு எண்ணம் வந்தால், இது நல்லது, இது கெட்டது என்று உடனே முத்திரை குத்த வேண்டாம். வெறுமனே கவனித்தால் போதும். மழை பெய்வதைப் பார்ப்பது போல, மேகங்கள் நகர்வதைப் பார்ப்பது போல. கவனிப்பு மட்டும். அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி பயிற்சி செய்யலாம்? காலை பல் துலக்கும்போது பல் துலக்குவதை மட்டும் முழுமையாக உணருங்கள். சாப்பிடும்போது சுவையை மட்டும் அனுபவியுங்கள். நடக்கும்போது உங்கள் பாதம் பூமியைத் தொடுவதை உணருங்கள். யாராவது பேசும்போது பதில் சொல்ல என்ன பேசலாம் என்று யோசிக்காமல் அவர்கள் சொல்வதை முழு கவனத்துடன் கேளுங்கள். இந்த சின்ன சின்ன பயிற்சிகள்தான் விழிப்புணர்வின் அடித்தளம். சில நாட்கள் இப்படி பயிற்சி செய்தால் ஒரு ஆச்சரியமான மாற்றம் நடக்கும். முன்பு மிகவும் பாதித்த விஷயங்கள் இப்போது அவ்வளவு பாதிக்காது. முன்பு உடனே கோபம் வந்த இடத்தில் இப்போது கொஞ்சம் தாமதமாக வரும். முன்பு நாள் முழுவதும் இருந்த மன அழுத்தம் இப்போது சிறிது நேரத்திலேயே கரைந்து போகும். இது வலுக்கட்டாயமாக ஏற்படுத்திய மாற்றம் அல்ல. இயல்பாக நடக்கும் மாற்றம். தியானம் என்பது ஒரு குறிப்பிட்ட உட்காரும் நிலை மட்டும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட மதமும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட இடமும் அல்ல. நீங்கள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருக்கலாம். அலுவலக கூட்டத்தில் இருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருக்கலாம்.
வீட்டில் குழந்தைகளுடன் சிரித்துக் கொண்டிருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருக்கலாம். சமையல் செய்து கொண்டிருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருக்கலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் தியானமாக மாறலாம். வித்தியாசம் என்னவென்றால், நீங்கள் அறியாமையோடு இருக்கிறீர்களா அல்லது விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களா என்பதுதான். இந்த தலைப்பு நமக்குச் சொல்லும் அழகான செய்தி என்னவென்றால், அமைதி என்பது வெளியே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொருள் அல்ல. அது ஏற்கனவே நம்முள் இருக்கிறது. எண்ணங்களின் சத்தம் கொஞ்சம் குறைந்தாலே அந்த அமைதி நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். சாட்சியாக இருப்பதை பயிற்சி செய்யும்போது நம்முடைய மனம் நமக்கு எதிரி அல்ல, அது ஒரு கருவி மட்டும்தான் என்பது புரியும். விழிப்புணர்வு ஆழமாக வளரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியராக மாறும். சந்தோஷம் வந்தாலும் அதை கவனிப்போம். கஷ்டம் வந்தாலும் அதை கவனிப்போம். இந்த கவனிப்புதான் மெதுவாக நம்முள் இருக்கும் அமைதியை வெளிப்படுத்தும். அப்போது தியானம் என்பது தனியாகச் செய்யும் ஒரு செயல் இருக்காது. வாழ்க்கை முழுவதும் ஒரு உயிரோட்டமான தியானமாக மாறிவிடும். இப்போது 3வது தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 3: குரு சீடர் உறவு மற்றும் ஞானத்தின் பரிமாற்றம். இந்த தலைப்பை கேட்டவுடன் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். குரு என்றால் என்ன? சீடர் என்றால் என்ன? இது குருவை பற்றித்தானா என்று. ஆனால் இந்த தலைப்பின் சாரம் அதைவிட மிகவும் ஆழமானது. இங்கே பேசப்படுவது ஒரு மனிதரை வழிபடுவது பற்றி அல்ல. ஒரு மனிதரின் விழிப்புணர்வு இன்னொரு மனிதரின் விழிப்புணர்வை எப்படி ஊக்குவிக்கிறது, எப்படி எழுப்புகிறது என்பதைத்தான் இது பேசுகிறது. பள்ளியில் ஆசிரியர் நமக்கு கணிதம் கற்றுக் கொடுப்பார். கல்லூரியில் பேராசிரியர் அறிவியலை விளக்குவார். அவர்கள் அறிவை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஆனால் ஆன்மீக பயணத்தில் ஒரு குரு அறிவை மட்டும் பகிர்ந்து கொடுக்க மாட்டார். அவருடைய இருப்பு, அவருடைய தெளிவு, அவருடைய விழிப்புணர்வு, இவைகள்தான் முக்கியம். அதைத்தான் ஞானத்தின் பரிமாற்றம் என்று சொல்லலாம். ஒரு எளிய உதாரணம் பார்த்தால் புரியும். நீங்கள் ஒரு இருட்டான அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது ஒருவர் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வருகிறார். அவருடைய மெழுகுவர்த்தியிலிருந்து உங்கள் மெழுகுவர்த்தியையும் ஏற்றலாம். ஆனால் அதனால் அவருடைய ஒளி குறையாது. இப்போது 2 மெழுகுவர்த்திகளும் எரிகின்றன. விழிப்புணர்வும் அதே மாதிரிதான். ஒரு விழித்தெழுந்த மனிதரிடம் இருக்கும் ஒளி இன்னொருவருக்கும் ஒரு ஊக்கமாக மாறும். ஆனால் அது வார்த்தைகளால் மட்டும் நடப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சிலரை பார்த்தாலே நமக்கு மிகவும் அமைதியாக இருக்கும். அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். அறிவுரைகளும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அருகில் கொஞ்ச நேரம் இருந்தாலே நமக்குள் ஒரு அமைதி பிறக்கும். அதே மாதிரி சிலர் இருப்பார்கள். அவர்கள் ஒரு அறைக்குள் வந்தாலே பதற்றமான சூழல் உருவாகிவிடும். ஒரு வார்த்தை கூட பேசாமல் சூழ்நிலையே மாறிவிடும். இதை நாம் அனைவரும் அனுபவித்திருப்போம். இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், ஒரு உண்மையான குருவின் முன்னிலையில் இருக்கும்போது சீடரின் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அவர் யாரையும் வற்புறுத்த மாட்டார். யாரையும் சம்மதிக்க வைக்க முயற்சிக்க மாட்டார். பயமுறுத்த மாட்டார். அவர் வெறுமனே இருப்பார். அந்த இருப்புதான் பாடமாக மாறும். நிறைய பேர் குரு என்றால் அற்புதங்கள் செய்பவர் என்று நினைப்பார்கள். எதிர்காலத்தைச் சொல்ல வேண்டும். பிரச்சனைகளைத் தீர்க்க வேண்டும். ஆசீர்வதித்தவுடன் வாழ்க்கை மாற வேண்டும். ஆனால் உண்மையான குரு இப்படிப்பட்ட சார்பு நிலையை உருவாக்க மாட்டார். அவருடைய நோக்கம் என்னவென்றால், சீடர் தன்னுடைய காலில் தானே நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரு அப்பா குழந்தைக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பது போல நினைத்துப் பாருங்கள். முதலில் சைக்கிளை பிடித்துக்கொண்டு ஓடுவார். சிறிது தூரம் வரை துணையாக இருப்பார். ஆனால் எப்போதும் சைக்கிளை பிடித்துக் கொண்டே இருந்தால் குழந்தை எப்போது தனியாக ஓட்டக் கற்றுக்கொள்ளும்? ஒரு கட்டத்தில் கையை விட வேண்டும். அப்போதுதான் சமநிலை உருவாகும். அதே மாதிரி ஆன்மீக பயணத்தில் குரு தற்காலிகமான வழிகாட்டி. இறுதியில் சீடர் தன்னுடைய விழிப்புணர்விலேயே நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். சீடர் என்றால் என்ன? கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர் அல்ல. இது மிகவும் முக்கியம்.
யார் என்ன சொன்னாலும் சிந்திக்காமல் ஏற்றுக்கொள்வது சீடரின் குணம் அல்ல. ஒரு உண்மையான சீடரிடம் ஆர்வம் இருக்கும், நேர்மை இருக்கும், கற்றுக்கொள்ளும் திறந்த மனம் இருக்கும். அகங்காரத்தை சிறிது ஓரமாக வைத்துவிட்டு பார்க்க தயாராக இருப்பார். ஒரு கோப்பை ஏற்கனவே தேநீரால் நிரம்பி இருந்தால் அதில் இன்னும் தேநீர் ஊற்ற முடியுமா? முடியாது. முதலில் அந்த கோப்பை கொஞ்சம் காலியாக வேண்டும். அதே மாதிரி நம்முடைய மனம் ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரியும் என்று நிரம்பி இருந்தால் புதிதாக எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் சீடரின் முதல் குணம் பணிவு. பணிவு என்றால் சுயமரியாதை இல்லாமல் இருப்பது அல்ல. நான் இன்னும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று இருக்கும் மனப்பான்மைதான் பணிவு. குருவிடமிருந்து ஞானத்தைப் பெறுவது வகுப்பறை பாடம் போல அல்ல. பெரும்பாலும் அது அமைதியில்தான் நடக்கும். ஒரு கேள்வி கேட்கலாம், குரு பதில் சொல்லாமல் சிரிக்கலாம், அல்லது ஒரு சிறிய கதையைச் சொல்லலாம், அல்லது அந்த கேள்வியையே மீண்டும் சீடரிடமே திருப்பிக் கேட்கலாம். இவை எல்லாம் குழப்புவதற்காக அல்ல, சீடர் தன்னுடைய பதிலைத்தானே கண்டுபிடிக்க உதவுவதற்காக. ஏனென்றால் கடன் வாங்கிய பதில் நிரந்தரமாக இருக்காது. நாமே கண்டுபிடித்த பதில்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அன்றாட வாழ்க்கையிலும் இதற்கு உதாரணம் இருக்கிறது. நீச்சல் கற்றுக்கொள்ள புத்தகம் மட்டும் படித்தால் போதுமா? முடியாது. தண்ணீருக்குள் இறங்க வேண்டும். ஒரு அனுபவமுள்ள பயிற்சியாளர் வழிகாட்டுவார். ஆனால் நீந்துவது நீங்கள்தான். பயிற்சியாளர் உங்களுக்கு பதிலாக நீந்த முடியாது. அதே மாதிரி குரு கதவைத் திறந்து வைக்கலாம். ஆனால் அந்த கதவு வழியாக நடந்து செல்வது சீடர்தான். இந்த உறவில் நம்பிக்கை மிகவும் முக்கியம். நம்பிக்கை என்றால் கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல. அனுபவத்தின் மூலம் உருவாகும் நம்பிக்கை. ஒரு மருத்துவரிடம் சிகிச்சை பெறும்போது முதல் நாளிலேயே முழு நம்பிக்கை வராது. ஆனால் அவர் உண்மையாக அக்கறையுடன் செயல்படுகிறார் என்று புரிந்த பிறகு இயல்பாகவே நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆன்மீக பயணத்திலும் நம்பிக்கை இயல்பாக மலரும். ஆனால் குருவின் மீது அளவுக்கு மீறிய பற்றுதல் உருவாகக் கூடாது. ஏனென்றால் நோக்கம் குருவை பற்றிக் கொண்டு இருப்பது அல்ல. நோக்கம் நம்முள் இருக்கும் விழிப்புணர்வை கண்டுபிடிப்பது. ஒரு பாலம் போல குரு இருப்பார். ஆற்றைக் கடந்த பிறகு அந்த பாலத்தை தோளில் சுமந்து சுற்ற மாட்டோம். அதன் பணி முடிந்துவிடும். ஒரு உண்மையான குருவுக்கு எத்தனை சீடர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. புகழும் முக்கியமல்ல. அவருக்கு முக்கியமானது சீடரின் விழிப்புணர்வு வளர்கிறதா இல்லையா என்பதுதான். அதே மாதிரி ஒரு உண்மையான சீடருக்கும் குருவின் தனிப்பட்ட ஆளுமையை விட அவர் காட்டும் பாதையே முக்கியம். இந்த தலைப்பு இன்னொரு அழகான விஷயத்தையும் சொல்கிறது. ஞானம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது உயிரோட்டமான ஒரு சக்தி. ஒரு விழித்தெழுந்த மனிதரின் வாழ்க்கையை பார்த்தாலே பல பாடங்கள் புரியும். அவர் எப்படி நடக்கிறார், எப்படி பேசுகிறார், எப்படி அமைதியாக இருக்கிறார், எப்படி கஷ்டம் வந்தாலும் சமநிலையை இழக்காமல் இருக்கிறார். இவை அனைத்தும் அமைதியான போதனைகள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு குரு இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. சில நேரங்களில் இயற்கையே குருவாக மாறிவிடும். ஒரு மரம் குருவாக இருக்கலாம். ஒரு குழந்தை குருவாக இருக்கலாம். ஒரு வலிமிகுந்த அனுபவம் கூட குருவாக மாறலாம். யார் மூலமாக இருந்தாலும் நம்முடைய விழிப்புணர்வு வளர்கிறதோ அங்கே ஞானம் இருக்கிறது. கடைசியாக இந்த தலைப்பு நமக்குச் சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. ஒரு உண்மையான குரு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க மாட்டார். உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கும் ஒளியை பார்க்க உதவுவார். அவர் உங்களுக்கு பதிலாக நடக்க மாட்டார். உங்களுக்கு பதிலாக உணர்வடையவும் மாட்டார். ஆனால் நீங்கள் தனியாக நடக்க பயப்படாமல் இருக்க ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார். அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் உங்களுக்குள் பயணம் செய்ய ஆரம்பிக்கும்போது மெதுவாக கடன் வாங்கிய அறிவு எல்லாம் மறைந்து உங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பிறக்கும் ஞானம்தான் உண்மையான ஒளியின் பரிமாற்றம் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இப்போது 4வது தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 4. மனம், அகங்காரம்
மற்றும் மனப்பூர்வமான கட்டுப்பாடுகளிலிருந்து விடுதலை. இந்த தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் 3 விஷயங்களைப் பற்றி பேசுகிறது. மனம், அகங்காரம், மனப்பூர்வமான கட்டுப்பாடுகள். இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவதும் உண்டு, சில நேரங்களில் கட்டுப்படுத்துவதும் உண்டு. இந்த தலைப்பின் சாரம் என்னவென்றால், இவை எதுவும் எதிரிகள் அல்ல. ஆனால் இவைதான் நான் என்று நம்பிய உடனே பிரச்சினை ஆரம்பமாகிறது. முதலில் மனத்தைப் பற்றி பார்க்கலாம். மனம் என்றால் என்ன? மனம் என்பது ஒரு கருவி. கணினியில் ஒரு மென்பொருள் இருப்பது போல, நம்முடைய அனுபவங்கள், நினைவுகள், கல்வி, உணர்வுகள், பயம், கனவுகள் ஆகிய அனைத்தையும் சேமித்து வைக்கும் ஒரு அமைப்பு. இது மிகவும் பயனுள்ளது. அலுவலக வேலை செய்ய உதவும், மொழி பேச உதவும், கார் ஓட்ட உதவும், குடும்ப உறுப்பினர்களை அடையாளம் காண உதவும். ஆனால் பிரச்சினை எப்போது ஆரம்பிக்கிறது என்றால், கருவியே எஜமானனாக மாறும்போது. நாம் மனத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக மனமே நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் இரவில் தூங்க முயற்சி செய்யும்போது நீங்கள் இதை அனுபவித்திருப்பீர்கள். உடல் மிகவும் சோர்வாக இருக்கும், ஆனால் மனம் மட்டும் நிற்காது. 5 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் நினைவுக்கு வரும். நாளைய கூட்டத்தைப் பற்றிய பதற்றம் வரும். அல்லது இன்னும் நடக்காத பிரச்சினைகளை மனம் கற்பனை செய்ய ஆரம்பிக்கும். நாம் தூங்க ஆசைப்படுகிறோம், ஆனால் மனமோ தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க ஆசைப்படுகிறது. அப்போதுதான் மனம் நம்மீது எவ்வளவு தாக்கம் செலுத்துகிறது என்பது புரியும். இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், மனத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கார் ஓட்டும்போது ஸ்டீரிங் வீலை கட்டுப்படுத்துவீர்கள். ஸ்டீரிங் வீல் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டீர்கள். அதே மாதிரி மனமும் நமக்கு ஒரு உதவியாளராக இருக்க வேண்டும், எஜமானனாக அல்ல. இப்போது அகங்காரத்தை பற்றி பார்க்கலாம். அகங்காரம் என்றால் என்ன? நிறைய பேர் இதை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் அகங்காரம் என்றால் தன்னம்பிக்கை என்று நினைக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கை வேறு, அகங்காரம் வேறு. தன்னம்பிக்கை என்றால் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை. அகங்காரம் என்றால் நான் தான் பெரியவன், மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்ற உணர்வு. ஒரு அலுவலகத்தில் 2 சக ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைத்தது, மற்றொருவருக்கு கிடைக்கவில்லை. பதவி உயர்வு கிடைக்காதவருக்கு மகிழ்ச்சி வருவதற்கு பதிலாக, ஏன் அவருக்கு, எனக்குத்தானே கிடைக்க வேண்டும் என்று பொறாமை வருகிறது. இங்கே பதவி உயர்வை விட ஒப்பீடுதான் அதிக வேதனையை கொடுக்கிறது. அதுதான் அகங்காரத்தின் வேலை. அகங்காரம் எப்போதும் ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கும். நான் யாரை விட அழகாக இருக்கிறேன், நான் யாரை விட பணக்காரன், நான் யாரை விட புத்திசாலி, நான் யாரை விட பிரபலமானவன். இந்த ஒப்பீட்டிற்கு முடிவே கிடையாது. ஒரு மலையின் உச்சியை அடைந்தாலும் அதைவிட உயரமான இன்னொரு மலை தெரியும். அதனால் அகங்காரத்திற்கு நிரந்தரமான திருப்தி கிடைப்பதில்லை. சமூக ஊடகங்களில் இதை மிகவும் தெளிவாக பார்க்கலாம். ஒரு புகைப்படத்தை பதிவேற்றுகிறோம். எத்தனை விருப்பங்கள், எத்தனை கருத்துகள், யார் பாராட்டினார்கள், யார் கண்டு கொள்ளவில்லை. இவை எல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியை நிர்ணயிக்க ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களின் கருத்துக்களை சார்ந்ததாக மாறிவிடும். இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், உங்களுடைய மதிப்பு விருப்பங்களின் எண்ணிக்கையில் இல்லை, பதவியில் இல்லை, பணத்தில் இல்லை, உங்களுடைய உண்மையான இருப்பில்தான் இருக்கிறது. இப்போது மனப்பூர்வமான கட்டுப்பாடுகளை பற்றி பார்க்கலாம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. நாம் பிறந்த நாளிலிருந்தே சமூகம் நம்முடைய மனதில் தகவல்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது. பெற்றோர் ஒரு விதமாகச் சொல்வார்கள், பள்ளி வேறு விதமாக கற்றுக் கொடுக்கும், நண்பர்கள் தாக்கம் செலுத்துவார்கள், மதம், கலாச்சாரம், தொலைக்காட்சி, திரைப்படம், சமூக ஊடகங்கள், இப்படி எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நிரலாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள்.
இதெல்லாம் தவறு என்று அர்த்தமில்லை. சில நம்பிக்கைகள் நமக்கு பயனுள்ளவை. சில நம்பிக்கைகள் காலாவதியானவை. ஒரு சிறிய குழந்தைக்கு நடனம் ஆட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் யாராவது, ஆண்கள் இப்படியெல்லாம் நடனம் ஆடக்கூடாது அல்லது உன்னால் இது முடியாது என்று சொன்னார்கள். அந்த ஒரு வாக்கியம் பல வருடங்கள் மனதில் பதிந்திருக்கும். பெரியவராக ஆன பிறகும் மேடையில் நிற்க பயப்படுவார்கள். உண்மையில் பிரச்சினை இல்லை, கட்டுப்படுத்தப்பட்ட மனப்பான்மையே பிரச்சினை. நம் எல்லோரிடமும் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத நிரலாக்கங்கள் இருக்கின்றன. நான் அதிர்ஷ்டசாலி இல்லையூ, என்னால் முடியாதுயூ, நான் எப்போதும் தோல்வியடைகிறேன். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? இந்த வாக்கியங்கள் நம்முடைய சொந்த எண்ணங்கள் போலத் தோன்றும். ஆனால் பல நேரங்களில் அவை நம்முடைய எண்ணங்களே அல்ல. பல வருடங்களுக்கு முன்பு யாரோ சொன்ன வார்த்தைகள். விழிப்புணர்வு வந்தால்தான் இந்த கட்டுப்பாடுகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு தோட்டத்தை நினைத்துப் பாருங்கள். அதில் பூக்களும் இருக்கின்றன, களைகளும் இருக்கின்றன. தினமும் கவனித்தால் களைகளை அகற்ற முடியும். கவனிக்காமல் விட்டால் களைகள்தான் தோட்டத்தை முழுவதும் மூடிவிடும். நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். தினமும் விழிப்புணர்வு இல்லை என்றால் பழைய மனப்பதிவுகள் முழுவதுமாக நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும். விடுதலை என்றால் என்ன? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மலையில் போய் உட்கார்வது அல்ல. உங்களுடைய முடிவுகள் பயத்திலிருந்து வருகிறதா, அகங்காரத்திலிருந்து வருகிறதா, அல்லது விழிப்புணர்விலிருந்து வருகிறதா என்று பார்க்கும் திறன்தான் உண்மையான விடுதலை. யாராவது உங்களை விமர்சிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முன்பு உடனே எதிர்வினை காட்டியிருப்பீர்கள். இப்போது கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கிறீர்கள். என்னுடைய அகங்காரம் காயப்படுகிறதா, அல்லது இந்த விமர்சனத்தில் ஏதாவது உண்மை இருக்கிறதா என்று ஆராய ஆரம்பிக்கிறீர்கள். இதுதான் உள் சுதந்திரம். இந்த சுதந்திரம் வந்துவிட்டால் மற்றவர்கள் பாராட்டினால் அளவுக்கு மீறிய உற்சாகம் இருக்காது. விமர்சித்தால் முழுவதுமாக உடைந்து போகவும் மாட்டீர்கள். வெற்றி வந்தால் அதை அனுபவிப்பீர்கள். தோல்வி வந்தால் அதிலிருந்து கற்றுக்கொள்வீர்கள். இரண்டுமே தற்காலிகமானவை என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரு பலூனில் காற்றை நிரப்பினால் அது பெரிதாகத் தெரியும். ஆனால் ஒரு ஊசி பட்டவுடன் காற்று வெளியேறிவிடும். அகங்காரமும் அப்படித்தான். சிறிய பாராட்டில் மிகவும் பெரிதாக உணரும். சிறிய விமர்சனத்தில் உடனே உடைந்துவிடும். ஆனால் விழிப்புணர்வு ஒரு மலையைப் போன்றது. மழை வந்தாலும் நிற்கும், வெயில் வந்தாலும் நிற்கும், காற்று வீசியாலும் நிற்கும். இந்த தலைப்பு கடைசியாகச் சொல்லும் செய்தி மிகவும் அழகானது. நம்முடைய மனத்துடன் சண்டையிட வேண்டாம். அகங்காரத்தை வெறுக்க வேண்டாம். மனப்பதிவுகளுக்கு பயப்பட வேண்டாம். இவை அனைத்தையும் அமைதியாக கவனியுங்கள். கவனிப்பு ஆழமாக வளரும்போது இவற்றின் அறியாமையான கட்டுப்பாடு இயல்பாகவே குறைய ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் கடன் வாங்கிய நம்பிக்கைகளிலிருந்தோ, ஒப்பீடுகளிலிருந்தோ, பயத்திலிருந்தோ வாழ மாட்டீர்கள். உங்களுடைய சொந்த விழிப்புணர்விலிருந்து வாழ ஆரம்பிப்பீர்கள். அதுதான் உண்மையான சுதந்திரம். வெளியில் கிடைக்கும் சுதந்திரத்தை விட உள்ளே பிறக்கும் சுதந்திரம்தான் மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய புரட்சி. இப்போது 5வது தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 5: அன்பு, நம்பிக்கை, தைரியம் மற்றும் உள் மாற்றம். இந்த தலைப்பு மிகவும் அழகான ஒரு பயணத்தை பற்றி பேசுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அன்பு, நம்பிக்கை, தைரியம் என்ற 3 வார்த்தைகளையும் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த 3ம் நம்முள் எப்படி செயல்படுகின்றன, எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றன என்பதைத்தான் இந்த தலைப்பு ஆழமாக புரிய வைக்கிறது. முதலில் அன்பை பற்றி பார்க்கலாம். அன்பு என்றால் என்ன? நிறைய பேருக்கு அன்பு என்றவுடன் காதல் அல்லது உறவுகள்தான் முதலில் நினைவுக்கு வரும். கணவன், மனைவி, பெற்றோர், நண்பர்கள், குழந்தைகள், இவை அனைத்தும் அன்பின் வெளிப்பாடுகள்தான். ஆனால் இந்த தலைப்பு சொல்லுவது உண்மையான அன்பு இதைவிட மிகப்பெரியது என்பதுதான்.
உண்மையான அன்பு என்பது உடைமை அல்ல. கட்டுப்பாடும் அல்ல. நீ எனக்குத்தான் சொந்தம் என்று பிடித்து வைத்துக் கொள்வது அல்ல. அது ஒரு சுதந்திரமான ஓட்டத்தைப் போன்றது. ஒரு பூவின் மணம் யாருக்காக மட்டும் பரவுவதில்லை. அது அருகில் வரும் அனைவரையும் சென்றடையும். அதே மாதிரி உண்மையான அன்பும் எந்த நிபந்தனையையும் பார்க்காது. அன்றாட வாழ்க்கையில் சில உறவுகளில் ஒருவர் இன்னொருவரை அதிகமாக கட்டுப்படுத்த முயற்சி செய்வார்கள். எங்கே போனாய்? யாருடன் பேசினாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்று எப்போதும் கண்காணிப்பார்கள். அதை சிலர் அன்பு என்று நினைப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் அது பயம். இழந்து விடுவோமோ என்ற பயம். நிராகரிக்கப்படுவோமோ என்ற பாதுகாப்பின்மை. அன்பு இருக்கும் இடத்தில் பயம் மெதுவாக கரைந்து போகும். பயம் அதிகமாக இருக்கும் இடத்தில் அன்பால் சுதந்திரமாக சுவாசிக்க முடியாது. ஒரு சிறிய குருவியை உங்கள் கையில் மிகவும் இறுக்கமாக பிடித்தால் என்ன ஆகும் என்று நினைத்துப் பாருங்கள். அதற்கு வேதனையாக இருக்கும். கையை திறந்து வைத்திருந்தால் அது இருக்க வேண்டுமென்றால் இருக்கும். போக வேண்டுமென்றால் போகும். அன்பும் அதே மாதிரிதான். அது சுதந்திரத்தை கொடுக்கும். வலுக்கட்டாயப்படுத்தாது. இப்போது நம்பிக்கையை பற்றி பார்க்கலாம். நம்பிக்கை என்பது கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல. யார் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காமல் பின்பற்றுவதும் அல்ல. நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் மீது இருக்கும் ஒரு அடிப்படையான திறந்த மனப்பான்மை. ஒரு விவசாயி விதையை விதைக்கும்போது நாளைக்கே மரம் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார். மண்ணில் விதையை விதைத்த பிறகு பொறுமையாக காத்திருப்பார். தினமும் தண்ணீர் ஊற்றுவார். சூரிய ஒளி வரும். மழை பெய்யும். காலம் எடுக்கும். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இயற்கை தன்னுடைய வேலையைச் செய்யும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். எல்லாவற்றிற்கும் உடனடி பலன் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். தியானம் செய்த 2 நாளிலேயே அமைதி வேண்டும். கடினமாக உழைத்த ஒரே மாதத்திலேயே வெற்றி வேண்டும். ஒரு உறவு தொடங்கியவுடன் அதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனால் உண்மை அப்படியல்ல. நம்பிக்கை இருந்தால் அந்த பயணத்தின் மீதே நம்பிக்கை பிறக்கும். ஒவ்வொன்றிற்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது என்பது புரியும். இப்போது தைரியத்தை பற்றி பார்க்கலாம். தைரியம் என்றால் பயமே இல்லாத நிலை என்று அர்த்தமில்லை. இது மிகவும் முக்கியம். நிறைய பேர் தைரியம் என்றால் பயமில்லாத மனிதர் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான தைரியம் என்பது பயம் இருந்தாலும் அதைவிட பெரிய ஒரு உண்மைக்காக முன்னேறுவதுதான். முதல் முறையாக ஒரு மாணவன் மேடையில் பேச்சு பேசப் போகிறான் என்று நினைத்துப் பாருங்கள். பயம் இருக்கும். கைகள் நடுங்கும். இதயம் வேகமாகத் துடிக்கும். ஆனால் அவன் மேடையில் ஏறி பேசினால் அதுதான் தைரியம். ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்திற்காக கடினமாக உழைக்கிறாள். அவளுக்கு சோர்வாக இருக்கலாம். பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் தினமும் எழுந்து தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறாள். அதுவும் தைரியம்தான். வாழ்க்கையில் நமக்கு மிகவும் தேவைப்படும் தைரியம் என்னவென்றால் நம்முடைய உண்மையான இயல்போடு வாழும் தைரியம். சமூகம் என்ன சொல்லும்? உறவினர்கள் என்ன நினைப்பார்கள்? நண்பர்கள் என்னை எப்படி மதிப்பிடுவார்கள்? இந்த கேள்விகள்தான் நிறைய பேரின் வாழ்க்கையை மறைமுகமாக கட்டுப்படுத்துகின்றன. ஒரு மாமரம் மாம்பழங்களைத்தான் கொடுக்கும். தேங்காய்களைக் கொடுக்க முயற்சி செய்யாது. அது தன்னுடைய இயல்பிற்கு உண்மையாக இருக்கிறது. ஆனால் நாம் தான் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக நம்முடைய இயல்பை மறக்க முயற்சி செய்கிறோம். இப்போது உள் மாற்றம் எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். அது வெளியில் இருந்து வலுக்கட்டாயமாக ஏற்படுத்தப்படும் மாற்றம் அல்ல. ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுவதை நினைத்துப் பாருங்கள். யாரும் வெளியில் இருந்து அதற்கு இறக்கைகளை பொருத்த மாட்டார்கள். மாற்றம் அதற்குள்ளேயே நடக்கிறது. காலம் எடுக்கிறது. அமைதியாக நடக்கிறது. பிறகு ஒரு நாள் அது புதிய வாழ்க்கையோடு வெளியே வருகிறது. மனித வாழ்க்கையிலும் அதே செயல்முறைதான். ஒரு நாள் நீங்கள் சிறிய விஷயங்களுக்காக கோபப்படாமல் இருக்க ஆரம்பிக்கிறீர்கள். மற்றொரு நாள் எளிதாக மன்னிக்க முடிகிறது. முன்பு ஒப்பிட்டு பார்த்த மனம் இப்போது பாராட்ட கற்றுக்கொள்கிறது.
முன்பு மன அழுத்தம் வந்தால் உடைந்து போன நீங்கள் இப்போது அமைதியாக அதை சமாளிக்கிறீர்கள். இவை அனைத்தும் ஒரே நாளில் நடக்காது. ஆனால் தினமும் விழிப்புணர்வோடு வாழ்ந்தால் இந்த மாற்றங்கள் நமக்கே தெரியாமல் ஆரம்பித்துவிடும். மாற்றம் என்றால் புதிய ஒரு ஆளுமையை உருவாக்குவது அல்ல. பொய்யான புன்னகையை அணிவதும் அல்ல. உண்மையான நம்மை மறைத்திருந்த தேவையற்ற அடுக்குகள் நீங்குவதுதான். ஒரு கண்ணாடியின் மேல் தூசி படிந்திருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். கண்ணாடி உடையவில்லை. தூசிதான் அதை மூடியிருக்கிறது. அந்த தூசியை துடைத்துவிட்டால் பிரதிபலிப்பு தானாகவே தெளிவாகிவிடும். நம்முடைய விழிப்புணர்வும் அதே மாதிரிதான். கோபம், பயம், அகங்காரம், பாதுகாப்பின்மை, பழைய மனப்பதிவுகள், இவை எல்லாம் தூசியைப் போன்றவை. அவற்றை விழிப்புணர்வோடு மெதுவாக அகற்ற ஆரம்பித்தால் நம்முடைய உண்மையான இயல்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பு வந்தால் நம்பிக்கை இயல்பாக வளரும். நம்பிக்கை வந்தால் தைரியம் பிறக்கும். தைரியம் வந்தால் உள் மாற்றம் நிகழும். இந்த நான்கும் ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கும். ஒரு ஆற்றைப் பாருங்கள். அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். பாறைகள் வந்தாலும் நின்று விடாது. கொஞ்சம் திசையை மாற்றிக்கொள்ளும். ஆனால் அதன் ஓட்டம் தொடரும். நம்முடைய உள் பயணமும் அதே மாதிரிதான். வாழ்க்கையில் தடைகள் வரும். இதய வேதனைகள் வரும். தோல்விகள் வரும். தவறான புரிதல்கள் வரும். ஆனால் அன்பு, நம்பிக்கை, தைரியம் இருந்தால் நம்முடைய பயணம் நின்றுவிடாது. இந்த தலைப்பு கடைசியாக நமக்குச் சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. உண்மையான மாற்றம் என்பது வெளியில் இருக்கும் தோற்றத்தை மாற்றுவது அல்ல. உள்ளே இருக்கும் மனிதன் மெதுவாக மலர்வதுதான். அன்பு நம்முடைய இதயத்தைத் திறக்கும். நம்பிக்கை நம்முடைய பயணத்திற்கு வலிமை கொடுக்கும். தைரியம் நம்முடைய பயத்தைத் தாண்டி நடக்க வைக்கும். இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த செயற்கைத்தனம் மெதுவாக மறைந்து இயல்பான, அமைதியான, மகிழ்ச்சியான, உண்மையான ஒரு புதிய மனிதனாக நாம் பிறக்க ஆரம்பிப்போம். அதுதான் இந்த தலைப்பின் ஆழமான சாரம். இப்போது 6வது தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 6. மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ்வது. இந்த தலைப்பு நமக்கொரு முக்கியமான கேள்வியை கேட்கிறது. நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா? இல்லை மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காகத்தான் வாழ்கிறோமா? இந்த கேள்வி மிகவும் எளிமையாக தோன்றினாலும் இதற்கான பதில்தான் நம்முடைய வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது. நாம் சிறு வயதிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட பாதையில் வளர்கிறோம். நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும். நல்ல வேலை கிடைக்க வேண்டும். நல்ல சம்பளம் இருக்க வேண்டும். வீடு வாங்க வேண்டும். கார் வாங்க வேண்டும். சமூகம் நம்மை வெற்றிகரமான மனிதர் என்று சொல்ல வேண்டும். இந்த இலக்குகள் எதுவும் தவறானவை அல்ல. ஆனால் ஒரு கட்டத்தில் நாம் நமக்கே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இவை அனைத்தையும் அடைந்துவிட்டேன். ஆனால் நான் உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், உண்மையாக வாழ்வது என்பது மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக வாழ்வது அல்ல. நம்முடைய உள்ளே இருக்கும் உண்மையான குரலைக் கேட்டு வாழ்வதுதான். ஒரு எளிய உதாரணம் பார்ப்போம். ஒரு இளைஞனுக்கு இசையின் மீது மிகவும் ஆர்வம் இருக்கிறது. கித்தார் வாசிப்பது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அனைவரும் என்ஜினியரிங் தான் எதிர்காலம், அதுதான் பாதுகாப்பானது என்று சொல்கிறார்கள். அவன் தன்னுடைய ஆசையை மறந்துவிட்டு பல வருடங்கள் மற்றவர்கள் காட்டிய பாதையிலேயே செல்கிறான். அவனுக்கு வேலை இருக்கிறது, சம்பளம் இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருக்கிறது. ஏனென்றால் அவன் வாழ்வது அவனுடைய வாழ்க்கை அல்ல, கடன் வாங்கிய வாழ்க்கை. உண்மையாக வாழ்வது என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மலையில் போய் உட்கார்வது அல்ல. நீங்கள் என்ன செய்தாலும் அதை முழு மனதோடு செய்வதுதான். நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், தொழில் செய்யலாம், விவசாயியாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் அது உங்களுடைய உண்மையான வெளிப்பாடாக இருக்க வேண்டும்.
இப்போது மகிழ்ச்சியைப் பற்றிப் பார்க்கலாம். நாம் அனைவரும் மகிழ்ச்சியைத் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இது கிடைத்தால் மகிழ்ச்சியு. அது நடந்தால் மகிழ்ச்சியு. இன்னும் கொஞ்சம் பணம் வந்தால் மகிழ்ச்சியு. என்று மகிழ்ச்சியை எப்போதும் எதிர்காலத்திற்கு ஒத்திவைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கவனித்துப் பாருங்கள். சிறிய குழந்தைகள் எப்படி சிரிக்கிறார்கள்? ஒரு பலூனை பார்த்தாலே சிரிப்பார்கள். மழையில் நனைந்தாலே சிரிப்பார்கள். ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தாலே மகிழ்ச்சியில் துள்ளுவார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க பெரிய காரணம் தேவையில்லை. நாம் வளர வளர மகிழ்ச்சிக்கு நிபந்தனைகளைச் சேர்த்துக் கொண்டே போகிறோம். பதவி உயர்வு வேண்டும். பெரிய வீடு வேண்டும். வெளிநாட்டு சுற்றுலா வேண்டும். இப்படி நிபந்தனைகள் அதிகமாக மகிழ்ச்சி மெதுவாக மறைய ஆரம்பிக்கிறது. இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், மகிழ்ச்சி என்பது ஒரு முடிவு அல்ல. அது வாழும் ஒரு முறை. காலை காபி குடிக்கும்போது அதை அவசரப்படாமல் ரசித்து குடியுங்கள். மாலை சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது கைபேசியை எடுத்து படம் எடுப்பதற்கு பதிலாக கொஞ்ச நேரம் அமைதியாக ரசித்துப் பாருங்கள். குடும்பத்தோடு சிரித்து பேசும்போது அந்த தருணத்தை முழுமையாக அனுபவியுங்கள். இந்தச் சிறிய தருணங்கள்தான் உண்மையான வாழ்க்கை. இப்போது அமைதியைப் பற்றி பார்க்கலாம். அமைதி என்பது பேசாமல் இருப்பது மட்டும் அல்ல. 2 பேர் ஒரே அறையில் பேசாமல் உட்கார்ந்திருந்தாலும் அவர்கள் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் அது அமைதி அல்ல. உண்மையான அமைதி என்பது உள்ளே இருக்கும் தேவையற்ற சத்தம் குறைவதுதான். நம்முடைய மனதுக்குள் எப்போதும் ஒரு வானொலி ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒப்பீடு, பயம், திட்டமிடுதல், வருத்தம், கற்பனை. இந்த பின்னணி சத்தம் கொஞ்சம் அமைதியானவுடன் ஒரு புதிய அமைதி நம்முள் வெளிப்படும். அதிகாலை நேரத்தில் ஒரு ஏரியை நினைத்துப் பாருங்கள். காற்றே இல்லை. தண்ணீர் முழுவதும் அமைதியாக இருக்கிறது. அதில் வானத்தின் பிரதிபலிப்பு மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் அலைகள் அதிகமாக இருந்தால் அந்த பிரதிபலிப்பு சிதைந்து காணப்படும். நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். அமைதி வந்தால் உண்மை மிகவும் தெளிவாக தெரியும். இப்போது நிகழ்காலத்தில் முழுமையாக இருப்பது என்றால் என்ன என்று பார்க்கலாம். அது இந்த நொடியில் முழுமையாக வாழ்வது. பல நேரங்களில் நம்முடைய உடல் இங்கே இருக்கும். ஆனால் மனம் வேறு எங்கோ இருக்கும். அலுவலகத்தில் இருக்கும்போது வீட்டு பிரச்சினைகளை நினைப்போம். வீட்டில் இருக்கும்போது அலுவலக கூட்டத்தைப் பற்றி யோசிப்போம். நண்பர்களோடு இருந்தாலும் கைபேசியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருப்போம். உணவு சாப்பிடும் போதும் மின்னஞ்சல்களைப் பற்றியே நினைப்போம். இதன் விளைவு என்ன? ஒரு தருணத்தை கூட முழுமையாக வாழ முடியாது. நிகழ்காலத்தில் வாழப் பழகினால் ஒவ்வொரு தருணமும் புதிதாக தெரியும். உங்களுடைய குழந்தை ஒரு ஓவியத்தை உங்களிடம் காட்டுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நாம் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்லிக் கொண்டே கைபேசியை பார்த்துக் கொண்டிருப்போம். ஆனால் முழு கவனத்துடன் இருந்தால் அந்த ஓவியத்தை முழுமையாக பார்ப்போம். குழந்தையின் முகத்தில் இருக்கும் உற்சாகத்தை உணர்வோம். அந்த 5 நிமிடங்கள் அந்த குழந்தையின் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவாக மாறலாம். இதுதான் நிகழ்காலத்தில் வாழ்வதன் அற்புதம். நிறைய பேர் எதிர்கால மகிழ்ச்சிக்காக நிகழ்காலத்தை தியாகம் செய்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுகிறேன், அதற்குப் பிறகு சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த பிறகு என்ற நாள் எப்போதும் தள்ளிக்கொண்டே போகிறது. இந்த தலைப்பு சொல்லுவது மிகவும் எளிமையானது. வாழ்க்கை நடப்பது இப்போதுதான். நேற்று என்பது ஒரு நினைவு. நாளை என்பது ஒரு கற்பனை. உண்மை என்பது இந்த தருணம் மட்டும்தான். உண்மையாக வாழ்வது என்றால் முகமூடிகள் இல்லாமல் வாழ்வது. அலுவலகத்தில் ஒரு முகமூடி, நண்பர்களிடம் இன்னொரு முகமூடி, குடும்பத்திடம் வேறொரு முகமூடி, சமூக ஊடகங்களில் முற்றிலும் வேறொரு ஆளுமை. இப்படி நிறைய முகமூடிகளை அணிந்து வாழும்போது ஒரு நாள் நம்முடைய உண்மையான முகத்தையே மறந்துவிடுகிறோம். உண்மையாக வாழும் மனிதனுக்கு நடிப்பு தேவையில்லை. அவன் முழுமையானவனாக இருக்க முயற்சி செய்ய மாட்டான்.
உண்மையானவனாக இருக்கத்தான் முயற்சி செய்வான். ஒரு மரம் யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் பூக்காது. பருவம் வந்தால் இயல்பாகப் பூக்கும். யார் பார்த்தாலும் சரி, யார் பார்க்காவிட்டாலும் சரி, அது தன்னுடைய இயல்பிற்கு உண்மையாக இருக்கிறது. நாமும் அதேபோல் நம்முடைய இயல்பிற்கு உண்மையாக வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை மிகவும் இலகுவாக உணரப்படும். அமைதி மெதுவாக மகிழ்ச்சியைக் கொண்டு வரும். மகிழ்ச்சி இயல்பாக நிகழ்காலத்தில் வாழும் திறனை வலுப்படுத்தும். நிகழ்காலத்தில் வாழும் பழக்கம் உண்மையாக வாழும் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக்கும். இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்தால் வெளியில் நடக்கும் சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் அவற்றை அனுபவிக்கும் நம்முடைய தரம் முழுவதுமாக மாறிவிடும். இந்த தலைப்பு கடைசியாக நமக்குச் சொல்லும் செய்தி மிகவும் அழகானது. மகிழ்ச்சி என்பது வெளியே தேடிக் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பரிசு அல்ல. அமைதி என்பது மலையின் உச்சியில் மட்டுமே கிடைக்கும் ஒரு அனுபவமும் அல்ல. உண்மையான வாழ்க்கை என்பது யாராவது அனுமதி கொடுத்த பிறகுதான் தொடங்கும் ஒன்றும் அல்ல. இவை அனைத்தும் ஏற்கனவே நம்முள் இருக்கின்றன. நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடும், கொஞ்சம் நேர்மையோடும், கொஞ்சம் நிகழ்காலத்தோடும் வாழ ஆரம்பித்தாலே போதும். அப்போது ஒவ்வொரு நாளும் சாதாரண நாளாக இருந்தாலும் அசாதாரணமான அனுபவமாக மாறிவிடும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய தொடக்கம் போல உணரப்படும். அதுதான் மகிழ்ச்சி, அமைதி, நிகழ்கால விழிப்புணர்வு ஆகியவற்றோடு இணைந்த உண்மையான வாழ்க்கையின் அழகு. இப்போது 7வது தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 7: மரணம், நிலையாமை மற்றும் இருப்பின் மர்மம். இந்த தலைப்பை பார்க்கும்போது கொஞ்சம் சீரியஸாக தோன்றலாம். மரணத்தைப் பற்றி பேச ஆரம்பித்தாலே நிறைய பேருக்கு பயம் வரும். சிலர் அந்த தலைப்பையே மாற்றிவிடுவார்கள். சிலர் அதைத் தவிர்த்து விடுவார்கள். ஆனால் இந்த தலைப்பின் சாரம் என்னவென்றால், மரணத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. மரணம் நம்முடைய எதிரி அல்ல. அது வாழ்க்கையின் இயல்பான ஒரு பகுதி. நாம் பிறக்கும் தருணத்திலேயே ஒரு பயணம் தொடங்குகிறது. அந்த பயணத்திற்கு ஒரு நாள் முடிவும் வரும். இது அனைவருக்கும் பொதுவான உண்மை. பணக்காரர், ஏழை, புகழ்பெற்றவர், சாதாரண மனிதர், இளைஞர், முதியவர், யாராலும் இந்த விதியை மாற்ற முடியாது. இந்த உண்மை தெரிந்திருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் மரணத்தைப் பற்றி சிந்திக்க நாம் பயப்படுகிறோம். ஏனென்றால் அது வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை நினைவூட்டுகிறது. ஒரு பூவை நினைத்துப் பாருங்கள். காலையில் மலர்கிறது, மாலையில் வாடிவிடுகிறது. ஆனால் அதைப் பார்த்து யாரும் இந்த பூ வீணானது என்று சொல்ல மாட்டார்கள். அது மலர்ந்திருந்த நேரத்தில் தன்னுடைய முழு அழகையும் உலகிற்கு அளித்துவிட்டது. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். அது எவ்வளவு நாட்கள் நீடித்தது என்பதை விட அதை எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். இப்போது நிலையாமை என்றால் என்ன என்று பார்க்கலாம். நிலையானது என்று எதுவும் இல்லை என்பதுதான் அதன் பொருள். பருவங்கள் மாறுகின்றன. மழை வருகிறது, வெயில் வருகிறது, குழந்தை வளர்க்கிறது, உடல் வயதாகிறது, உறவுகள் மாறுகின்றன, உணர்வுகள் மாறுகின்றன. வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. இந்த மாற்றம்தான் வாழ்க்கையின் அடிப்படை இயல்பு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மாறிக்கொண்டே இருக்கும் விஷயங்களை நிரந்தரமாக பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறோம். ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த கைபேசியை வாங்குகிறீர்கள். முதல் சில நாட்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கும். தினமும் சுத்தமாக வைத்துக் கொள்வீர்கள். கவனமாக பயன்படுத்துவீர்கள். சில மாதங்களுக்குப் பிறகு அது சாதாரணமாகிவிடும். அதற்குள் புதிய மாடல் வந்துவிட்டால் மனம் அங்கே சென்றுவிடும். இது கைபேசிக்கு மட்டும் பொருந்துவதில்லை. நிறைய ஆசைகளும் இப்படித்தான். கிடைக்கும் வரை உற்சாகம், கிடைத்த பிறகு அதுவும் சாதாரணம். இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்தால் பற்றுதல் குறையும், நன்றியுணர்வு அதிகரிக்கும். உதாரணமாக, நீங்கள் உங்கள் பெற்றோருடன் தேநீர் குடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். இந்த தருணம் என்றென்றும் இருக்காது என்று உண்மையாக புரிந்திருந்தால்
அந்த உரையாடலின் மதிப்பு இன்னும் அதிகமாகும். ஒரு நண்பருடன் சிரிக்கும் தருணம், குழந்தையுடன் விளையாடும் நேரம், வாழ்க்கை துணையுடன் நடந்து செல்லும் மாலை பயணம். இவை சாதாரண தருணங்கள் அல்ல. ஒருமுறை கடந்துவிட்டால் அதே தருணம் மீண்டும் வராது. மரணத்தைப் பற்றிய பயம் வருவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், வாழ்க்கையை முழுமையாக வாழவில்லை என்ற உள்ளார்ந்த உணர்வு. ஒரு மாணவன் தேர்வுக்கு நன்றாக தயாராகியிருந்தால் அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். தயாராகவில்லை என்றால் பயம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள வகையில் வாழ்ந்தால் மரணத்தைப் பற்றிய பயம் இயல்பாகவே குறைய ஆரம்பிக்கும். இதன் பொருள் மரணம் சீக்கிரம் வர வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என்பதல்ல. வாழ்க்கையை தவிர்க்க வேண்டும் என்பதும் அல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் மதிப்புமிக்கது என்பதை உணர்வதுதான். ஒரு மணல் கடிகாரத்தை நினைத்துப் பாருங்கள். மேலிருந்து கீழே மணல் மெதுவாக விழுந்து கொண்டே இருக்கும். அதை நம்மால் நிறுத்த முடியாது. ஆனால் இருக்கும் நேரத்தை அர்த்தமுள்ளதாக பயன்படுத்த முடியும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். இப்போது இருப்பின் மர்மம் என்றால் என்ன? நம்மில் ஒவ்வொருவருக்கும் சில கேள்விகள் இருக்கின்றன. நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன்? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? மரணத்திற்குப் பிறகு என்ன? இந்த கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கண்டுபிடிப்பதுதான் முக்கியமல்ல. இந்த கேள்விகளோடு வாழ்வதுதான் முக்கியம். சில மர்மங்களை முழுமையாக விளக்க முடியாது. இரவு வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கும்போது ஒரு வியப்பு தோன்றுகிறது. கடற்கரையில் அமர்ந்து அலைகளை பார்க்கும்போது ஒரு அமைதி பிறக்கிறது. புதிதாக பிறந்த குழந்தையை முதல் முறையாக பார்க்கும்போது ஒரு ஆழமான உணர்வு ஏற்படுகிறது. இவை அனைத்தும் தர்க்கத்தை தாண்டிய அனுபவங்கள். இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், இருப்பை முழுவதுமாக விளக்க முயற்சி செய்வதை விட அதை முழுமையாக அனுபவியுங்கள். நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைக்கும் பல விஷயங்கள் உண்மையில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. யார் பிறக்க வேண்டும்? எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும்? எப்போது மழை பெய்ய வேண்டும்? எப்போது உடல் முதுமை அடைய வேண்டும்? இவற்றை நம்மால் தீர்மானிக்க முடியாது. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும்போது எதிர்ப்பு குறையும். எதிர்ப்பு குறைந்தவுடன் அமைதி அதிகரிக்கும். ஒரு நதி கடலை நோக்கி ஓடுகிறது. அந்த நதிக்கு கடல் எங்கே இருக்கிறது என்று முழு வரைபடமும் தெரியாது. ஆனால் அது நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடுகிறது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதை விட சில நேரங்களில் அனுபவிப்பது மட்டுமே போதும். மரணத்தை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை இன்னும் உயிர்ப்புடன் தெரியும். ஒரு மருத்துவர் உங்களிடம், உங்களுக்கு இன்னும் 1 வருடம்தான் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? தினமும் தேவையற்ற சண்டைகளில் ஈடுபடுவீர்களா? சிறிய அகங்கார பிரச்சினைகளில் நேரத்தை வீணடிப்பீர்களா? அல்லது குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுவீர்களா? இயற்கையை ரசிப்பீர்களா? மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு கேட்பீர்களா? இந்த கற்பனை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை முடிவில்லாததை என்று நினைக்கும்போதுதான் எல்லாவற்றையும் தள்ளிப் போடுகிறோம். நாளைக்கு பேசலாம் அடுத்த மாதம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஓய்வு பெற்ற பிறகு வாழ்க்கையை வாழலாம் ஆனால் யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. அதனால்தான் இந்த தருணம்தான் முக்கியம். நிலையாமையை புரிந்தவர்கள் இழப்பு வந்தாலும் அழுவார்கள். உணர்வுகள் இருக்கும். ஆனால் அந்த உணர்வுகளும் நிரந்தரமல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். மகிழ்ச்சி வந்தாலும் அதை முழுமையாக அனுபவிப்பார்கள். ஆனால் அதையும் பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய மாட்டார்கள். இதுதான் சமநிலை. இந்த தலைப்பு கடைசியாக நமக்குச் சொல்லும் செய்தி மிகவும் ஆழமானது. மரணத்தை நினைப்பது வாழ்க்கையை இருண்டதாக பார்ப்பதற்காக அல்ல. வாழ்க்கையை இன்னும் ஒளிமயமாக பார்ப்பதற்காக. எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்தவுடன் ஒவ்வொரு புன்னகைக்கும் மதிப்பு அதிகரிக்கும். ஒவ்வொரு உறவிற்கும் நன்றியுணர்வு பிறக்கும். ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு பரிசாகத் தெரியும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு அதிசயமாக உணரப்படும். அப்போது மரணம் என்பது ஒரு முடிவு மட்டும் அல்ல.
இருப்பின் மாபெரும் மர்மத்தின் ஒரு பகுதிதான் என்பது புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் வந்துவிட்டால் பயம் மெதுவாக மறைந்து அதற்கு பதிலாக வியப்பும் நன்றியுணர்வும் அமைதியும் நம்முள் மலர ஆரம்பிக்கும். இப்போது 8வது தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 8. ஜென், ஞானோதயம் மற்றும் அறிவைத் தாண்டிய பாதை. இந்த தலைப்பு மிகவும் ஆழமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. ஜென் என்று கேட்டவுடன் சிலருக்கு ஜப்பானிய துறவிகள் நினைவுக்கு வரலாம், சிலருக்கு தியானம் நினைவுக்கு வரலாம். ஆனால் இந்த தலைப்பின் சாரம் என்னவென்றால், ஜென் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு நம்பிக்கை அமைப்பும் அல்ல. அது வாழ்க்கையை பார்க்கும் ஒரு விதம், வாழும் ஒரு முறை. நாம் பள்ளியிலிருந்து கற்றுக்கொண்டவை அனைத்தும் அறிவு, புத்தகங்கள், கோட்பாடுகள், சூத்திரங்கள், உண்மைகள். இவை அனைத்தும் நமக்கு மிகவும் பயனுள்ளவை. ஆனால் இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், அறிவிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. வாழ்க்கையின் மிக ஆழமான அனுபவங்களை அறிவால் மட்டும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரு வரைபடத்தை பார்க்கிறீர்கள். அதில் சாலைகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும், மலைகள் இருக்கும். அந்த வரைபடம் பயனுள்ளதா? நிச்சயமாக பயனுள்ளது. ஆனால் வரைபடத்தை பார்த்ததாலேயே நீங்கள் பயணம் செய்துவிட்டீர்களா? இல்லை. பயணம் செய்ய நீங்கள் நடக்க வேண்டும். அதே மாதிரி புத்தகங்கள் ஒரு வரைபடத்தை போன்றவை. உண்மை வாழ்க்கை ஒரு பயணத்தை போன்றது. ஜென் சொல்லுவது, வரைபடத்தை மட்டும் வழிபடாதீர்கள், பயணம் செய்யுங்கள் என்பதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் தகவல்களை சேகரிப்பதிலேயே மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். ஒரு புத்தகம் முடிந்தால் இன்னொரு புத்தகம், ஒரு பாடநெறி முடிந்தால் இன்னொரு பாடநெறி, ஒரு காணொளி முடிந்தால் இன்னொரு காணொளி. அறிவு அதிகரிக்கிறது, ஆனால் அமைதி அதிகரிக்கிறதா? அதுதான் இந்த தலைப்பு கேட்கும் முக்கியமான கேள்வி. அறிவு என்பது நினைவுகளை சேகரிப்பது, ஞானம் என்பது விழிப்புணர்வோடு வாழ்வது. இரண்டுக்கும் மிகவும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு சமையல் கலைஞர் சமையல் குறிப்புகள் இருக்கும் புத்தகத்தை முழுவதும் படித்திருக்கலாம், ஆனால் அவருக்கு சமைக்கத் தெரியாமல் இருக்கலாம். இன்னொருவர் பள்ளிக்கூடம் கூட படிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய கைகளில் அனுபவம் இருக்கும். அவர் சமைத்தால் சுவை அற்புதமாக இருக்கும். வித்தியாசத்தை உருவாக்குவது அனுபவம்தான். ஜென் மிகவும் எளிமையாக வாழச் சொல்கிறது. நம்முடைய மனம்தான் எல்லாவற்றையும் சிக்கலாக்குகிறது. எளிமையான ஒரு சூழ்நிலையை கூட அளவுக்கு மீறி யோசிக்க ஆரம்பித்துவிடும். ஒரு நண்பர் நம்முடைய செய்திக்கு பதில் அனுப்பவில்லை என்றால் அவருக்கு என் மீது கோபமா? நான் ஏதாவது தவறாகச் சொன்னேனா? இனிமேல் என்னிடம் பேச மாட்டாரா என்று மனம் தன்னிச்சையாக கதைகளை உருவாக்க ஆரம்பித்துவிடும். ஆனால் உண்மை என்னவென்றால், அவர் வேலையில் பிஸியாக இருந்திருக்கலாம். ஜென் சொல்லுவது, தேவையில்லாத கதைகளை உருவாக்காதீர்கள், உண்மையை பாருங்கள். இப்போது ஞானோதயம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். நிறைய பேர் ஞானோதயம் என்றவுடன் வானத்திலிருந்து ஒளி வரும், அற்புதங்கள் நடக்கும், அதிசய சக்திகள் கிடைக்கும் என்று கற்பனை செய்கிறார்கள். ஆனால் இந்த தலைப்பின் சாரம் அதுவல்ல. ஞானோதயம் என்பது உண்மையை உண்மையாக பார்க்கும் திறன். உங்களுடைய அகங்காரம் ஒரு மாயை என்பதை புரிந்து கொள்வது, பயம் தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள்வது, எண்ணங்கள் வந்து போகின்றன என்பதை உணர்வது, விழிப்புணர்வே நிலையானது என்பதை அறிந்து கொள்வது. இதுவே உண்மையான விழிப்புணர்வு. ஒரு கண்ணாடியை நினைத்துப் பாருங்கள். அதன் முன் யார் நின்றாலும் அவர்களின் பிரதிபலிப்பை அது காட்டும். மகிழ்ச்சியான முகம் வந்தாலும் காட்டும், சோகமான முகம் வந்தாலும் காட்டும். கண்ணாடி யாரையும் மதிப்பிடாது. பிரதிபலிப்பு முடிந்ததும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாது. விழிப்புணர்வும் அதே மாதிரிதான். ஜென் நமக்கு கண்ணாடியைப் போல இருக்கச் சொல்கிறது. கவனியுங்கள், பிடித்துக் கொள்ளாதீர்கள், தீர்ப்பு வழங்காதீர்கள். ஒரு புகழ்பெற்ற உதாரணத்தை நினைத்துப் பாருங்கள். ஒரு கோப்பை ஏற்கனவே தேநீரால் நிரம்பியிருந்தால்
அதில் இன்னும் தேநீர் ஊற்ற முடியாது. முதலில் அந்த கோப்பை காலியாக வேண்டும். நம்முடைய மனமும் அதே மாதிரிதான். ஏற்கனவே கருத்துகள், நம்பிக்கைகள், ஊகங்கள் இவற்றால் நிரம்பி இருந்தால் புதிய அனுபவங்கள் உள்ளே வருவது கடினமாகிவிடும். அதனால்தான் ஜென் ஆரம்ப நிலை மனம் என்ற மனப்பான்மையை ஊக்குவிக்கிறது. ஒரு குழந்தையைப் போல பார்க்கும் மனம், வியப்புடன் இருக்கும் மனம், ஆர்வத்துடன் இருக்கும் மனம், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லும் மனம் அல்ல. அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி பயிற்சி செய்யலாம்? நீங்கள் ஒரு தோட்டத்தில் நடந்து செல்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். பொதுவாக நாம் கைபேசியை பார்த்துக் கொண்டே நடப்போம். ஆனால் இன்று கைபேசியை பாக்கெட்டில் வைத்துவிட்டு மரங்களைப் பாருங்கள். இலைகள் அசைவதை கவனியுங்கள். பறவைகளின் குரலைக் கேளுங்கள். காற்று முகத்தை தொடுவதை உணருங்கள். இந்த சிறிய கவனிப்புகளில்தான் ஜென் இருக்கிறது. ஜென் அனுபவிக்க ஒரு சிறப்பு கோயில் தேவையில்லை. சிறப்பு உடை தேவையில்லை. சிறப்பு மொழியும் தேவையில்லை. தேநீர் குடிக்கும்போதும் ஜென் இருக்கலாம். நடக்கும்போதும் ஜென் இருக்கலாம். சமையல் செய்யும் போதும் ஜென் இருக்கலாம். அலுவலக வேலையிலும் ஜென் இருக்கலாம். ஒரே ஒரு கேள்விதான். நீங்கள் முழு கவனத்துடன் இருக்கிறீர்களா? அல்லது தானியங்கி வாழ்க்கையிலா வாழ்கிறீர்கள்? அறிவு சில நேரங்களில் அகங்காரத்தையும் உருவாக்கும். எனக்கு இதெல்லாம் தெரியும் நான் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன் ஆன்மீகத்தைப் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் இந்த உணர்வு வந்துவிட்டால் கற்றுக்கொள்வது அங்கேயே நின்றுவிடும். அதனால்தான் ஜென் சொல்லுவது, ஒவ்வொரு நாளும் முதல் நாள் மாணவரைப் போல இருங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு புல்லாங்குழலை நினைத்துப் பாருங்கள். அதற்குள் இருக்கும் காலி இடத்தால்தான் இசை பிறக்கிறது. அது முழுவதும் மரமாக இருந்தால் இசை வருமா? வராது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முள் கொஞ்சம் காலியிடம் இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையான இசையை உருவாக்கும். அந்தக் காலியிடம் என்பது தனிமை அல்ல. அது திறந்த மனப்பான்மை, தயாராக இருக்கும் மனம், அமைதி, ஏற்றுக்கொள்ளும் தன்மை. இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு உயர்ந்த மனநிலை. ஜென் இன்னொரு முக்கியமான பாடத்தையும் சொல்லுகிறது. தேடுவதை விட கவனியுங்கள். வலுக்கட்டாயப்படுத்துவதை விட அனுமதியுங்கள். சண்டையிடுவதை விட புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு எதிராக நீந்துவதற்கு பதிலாக அதன் ஓட்டத்தோடு நகருங்கள். இதனால் நீங்கள் பலவீனமாகிவிடுவீர்கள் என்பதல்ல. மாறாக தேவையற்ற எதிர்ப்பு குறைவதால் உங்கள் சக்தி சேமிக்கப்படும். மனம் தெளிவாகும். முடிவுகள் இயல்பாக உருவாகும். ஞானோதயம் என்பது எதிர்காலத்தில் அடைய வேண்டிய ஒரு இலக்காக இருக்கக்கூடாது. ஒரு நாள் நான் ஞானோதயம் அடைய வேண்டும் என்று அளவுக்கு மீறி பற்றிக் கொண்டால் அதுவும் அகங்காரத்தின் இன்னொரு விளையாட்டாகிவிடும். ஜென் சொல்லுவது, இந்த தருணத்தில் முழுமையாக இருங்கள். இந்த மூச்சை உணருங்கள். இந்த ஒலியை கேளுங்கள். இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவியுங்கள். அப்போது தேடிக்கொண்டிருக்கும் அந்த பயணமே மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். இந்த தலைப்பு கடைசியாக நமக்குச் சொல்லும் செய்தி மிகவும் அழகானது. அறிவு நமக்கு திசையைக் காட்டலாம். ஆனால் இலக்கை அடைய நடந்து செல்ல வைப்பது விழிப்புணர்வுதான். ஜென் நம்முடைய மனதில் இருக்கும் தேவையற்ற சுமைகளை மெதுவாக இறக்கி வைக்கிறது. ஞானோதயம் என்பது புதிதாக ஏதோ ஒன்றைப் பெறுவது அல்ல. ஏற்கனவே நம்முள் இருக்கும் தெளிவை மறைத்திருக்கும் குழப்ப மேகங்கள் விலகுவதுதான். மேகங்கள் விலகும்போது சூரியன் புதிதாக பிறப்பதில்லை. அவன் ஏற்கனவே இருந்தான். அதே மாதிரிதான் விழிப்புணர்வும். அது எப்போதுமே நம்முள் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ளும் அந்த தருணம்தான் உண்மையான விழிப்புணர்வு. அந்த புரிதல் வந்துவிட்டால் வாழ்க்கை தீர்க்க வேண்டிய ஒரு புதிராக தெரியாது. ஒவ்வொரு நாளும் புதிதாக அனுபவிக்க கிடைக்கும் ஒரு அழகான மர்மமாகத் தெரியும். இப்போது 9வது தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 9. விழிப்புணர்வின் பரிணாம வளர்ச்சியின் மூலம் புதிய மனிதனின் பிறப்பு. இந்த தலைப்பு இந்த ஆடியோபுக்கில் மிகவும் ஊக்கமளிக்கும் ஒரு பகுதியாகும். புதிய மனிதன் என்று கேட்டவுடன்
சிலர் புதிய தலைமுறையை பற்றி பேசுகிறார்களா அல்லது எதிர்கால தொழில்நுட்பத்தை பற்றியா என்று நினைக்கலாம். ஆனால் இங்கே பேசப்படுவது வெளியில் நடக்கும் பரிணாம வளர்ச்சி அல்ல, உள்ளே நடக்கும் பரிணாம வளர்ச்சியைப் பற்றிதான். ஒரு மனிதனின் விழிப்புணர்வு வளரும்போது அவனுடைய வாழ்க்கையும் பார்வையும் அணுகுமுறையும் முழுமையாக மாறிவிடுகிறது. அதைத்தான் இந்த தலைப்பு புதிய மனிதன் என்று அழைக்கிறது. நம்முடைய வரலாற்றைப் பார்த்தால் மனிதன் உடலளவில் வளர்ந்திருக்கிறான். தகவல் தொடர்பு வளர்ந்திருக்கிறது. அறிவியல் வளர்ந்திருக்கிறது. தொழில்நுட்பம் நம்ப முடியாத அளவுக்கு முன்னேறிவிட்டது. ஒரே ஒரு கிளிக்கில் உலகம் முழுவதும் இணைந்து விடுகிறோம். செயற்கை நுண்ணறிவு, செயற்கைக்கோள்கள், ஸ்மார்ட் போன்கள், ரோபோட்டிக்ஸ், இவ்வளவு முன்னேற்றங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இன்னும் இருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்ந்த அளவுக்கு மனிதனுடைய உள்ளார்ந்த அமைதியும் வளர்ந்திருக்கிறதா? இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், வெளிப்புற வளர்ச்சி மிகவும் முக்கியம். ஆனால் அதே அளவுக்கு உள் வளர்ச்சியும் அவசியம். இல்லை என்றால் மிகவும் சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் இருந்தாலும் குழப்பமான மனம் அதை தவறாக பயன்படுத்திவிடும். ஒரு கூர்மையான கத்தியை நினைத்துப் பாருங்கள். அதை சமையலறையில் காய்கறிகளை நறுக்க பயன்படுத்தலாம். அதே கத்தியை யாராவது கோபத்தில் தவறாகவும் பயன்படுத்தலாம். பிரச்சினை கத்தியில் இல்லை, அதை பயன்படுத்தும் மனிதனின் விழிப்புணர்வில்தான் இருக்கிறது. அதே மாதிரி அறிவு மட்டும் போதாது, விழிப்புணர்வும் அவசியம். விழிப்புணர்வின் பரிணாம வளர்ச்சி என்றால் என்ன? அன்றாட வாழ்க்கையில் அறியாமையால் நடக்கும் பழக்கங்களிலிருந்து விழிப்புணர்வுடன் செய்யும் தேர்வுகளுக்கு செல்வதுதான். யாராவது உங்களை அவமதித்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முன்பு உடனே எதிர்வினை காட்டியிருப்பீர்கள். கோபம், கத்துவது, பழிவாங்க நினைப்பது. ஆனால் விழிப்புணர்வு வளர வளர நடுவில் ஒரு சிறிய இடைவெளி உருவாகும். இப்போது உடனே எதிர்வினை காட்ட வேண்டுமா, இல்லை அமைதியாக பதிலளிக்கலாமா என்று உங்களுக்குள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். அந்த ஒரு நொடியின் விழிப்புணர்வுதான் உண்மையான பரிணாம வளர்ச்சி. ஒரு காலத்தில் உடனே மற்றவர்களை மதிப்பிட்ட நீங்கள் இப்போது அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறீர்கள். முன்பு மற்றவர்களை குறை கூறிய நீங்கள் இப்போது பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள். முன்பு பயத்தின் அடிப்படையில் முடிவு எடுத்த நீங்கள் இப்போது தெளிவின் அடிப்படையில் முடிவு எடுக்கிறீர்கள். இவை அனைத்தும் சிறிய மாற்றங்களைப் போல தோன்றலாம். ஆனால் இந்த சிறிய மாற்றங்கள்தான் சேர்ந்து ஒரு புதிய மனிதனை உருவாக்குகின்றன. ஒரு கம்பளிப்பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுவதை மீண்டும் நினைத்துப் பாருங்கள். பட்டாம்பூச்சிக்கு யாரும் வெளியில் இருந்து இறக்கைகளை பொருத்துவதில்லை. உள்ளே இருக்கும் மாற்றம் முழுமையடைந்த பிறகுதான் இறக்கைகள் இயல்பாக உருவாகின்றன. மனிதனின் விழிப்புணர்வும் அதே மாதிரிதான். உள்ளே விழிப்புணர்வு வளரும்போது வெளிப்புற நடத்தை தானாகவே மாற ஆரம்பிக்கும். அதை வலுக்கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. வெளியில் பார்த்தால் எதுவும் நடப்பது போல தெரியாது. ஆனால் உள்ளே வேர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு சிறிய முளை வெளியில் தெரியும். பிறகு அது மரமாக வளரும். பிறகு பூக்கும். பிறகு கனிகள் தரும். நம்முடைய உள் பயணமும் அதே மாதிரிதான். வெளியில் உடனடியாக எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விழிப்புணர்வை தொடர்ந்து பயிற்சி செய்தால் ஒரு நாள் அந்த மாற்றம் அனைவருக்கும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த தலைப்பு நமக்கு இன்னொரு முக்கியமான நினைவூட்டலையும் தருகிறது. மனிதனின் பரிணாம வளர்ச்சி இன்னும் முடிவடையவில்லை. உடல் ரீதியான பரிணாம வளர்ச்சி பல ஆண்டுகளுக்கு முன்பே நடந்திருக்கலாம். ஆனால் விழிப்புணர்வின் பரிணாம வளர்ச்சி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது. தினமும் விழிப்புணர்வைத் தேர்ந்தெடுக்க, தினமும் அன்பைத் தேர்ந்தெடுக்க, தினமும் உண்மையைத் தேர்ந்தெடுக்க, தினமும் நிகழ்காலத்தில் வாழ்வதைத் தேர்ந்தெடுக்க. இந்த தேர்வுகள்தான் மெதுவாக ஒரு புதிய மனிதனை உருவாக்குகின்றன. இந்த தலைப்பு கடைசியாக நமக்குச் சொல்லும் செய்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. புதிய மனிதன் என்பது வேறு யாரோ வந்து உலகத்தை காப்பாற்றும் ஒரு நாயகன் அல்ல. அது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பிறக்க காத்திருக்கும் புதிய விழிப்புணர்வு. பயத்தை விட அன்பு அதிகமாக இருக்கும் மனிதன்.
அகங்காரத்தை விட பணிவு அதிகமாக இருக்கும் மனிதன். ஒப்பீட்டை விட கருணை அதிகமாக இருக்கும் மனிதன். உடனடி எதிர்வினையை விட விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும் மனிதன். இப்படி ஒவ்வொரு மனிதரும் மெதுவாக வளரும்போது சமூகமும் இயல்பாக மாற ஆரம்பிக்கும். அப்போது உண்மையான புரட்சி வெளியில் நடக்காது. அது மனிதனின் உள்ளே அமைதியாகத் தொடங்கி அதன் ஒளியின் மூலம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். இப்போது 10வது தலைப்பிற்கு போகலாம். தலைப்பு 10. சுய உணர்வு, புத்தர் உணர்வு மற்றும் உள் ஒளியின் தொடர்ச்சி. இந்த ஆடியோபுக்கின் கடைசி தலைப்பு இதுதான். இதுவரை பார்த்த எல்லா தலைப்புகளின் சாரத்தையும் ஒன்றாக இணைத்து மிகவும் ஆழமான ஒரு புரிதலை இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கிறது. சுய உணர்வு என்றால் என்ன? புத்தர் உணர்வு என்றால் என்ன? உள் ஒளி என்றால் என்ன? இந்த 3 வார்த்தைகளும் மிகவும் பெரியதாக தோன்றினாலும் அவற்றின் உண்மையான அர்த்தம் மிகவும் எளிமையானது. முதலில் சுய உணர்வை பற்றி பார்க்கலாம். நிறைய பேர் வாழ்க்கை முழுவதும் நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை அறியாமலேயே வாழ்கிறார்கள். நம்முடைய பெயர்தான் நாம் என்று நினைக்கிறோம். வேலைதான் நாம் என்று நினைக்கிறோம். குடும்பத்தில் இருக்கும் பங்குதான் நாம் என்று நினைக்கிறோம். ஒருவர் அப்பா, ஒருவர் அம்மா, ஒருவர் மேலாளர், ஒருவர் தொழிலதிபர், ஒருவர் பொறியாளர். இவை அனைத்தும் நம்முடைய பாத்திரங்கள். ஆனால் அந்த பாத்திரங்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான நான் யார்? ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடிக்கலாம். அடுத்த படத்தில் வில்லனாக நடிக்கலாம். மற்றொரு படத்தில் மருத்துவராக நடிக்கலாம். பாத்திரங்கள் மாறுகின்றன. ஆனால் நடிகர் மாறுவதில்லை. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். மாணவர், ஊழியர், கணவன், மனைவி, பெற்றோர், தாத்தா, பாட்டி. பாத்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் ஒரு அமைதியான விழிப்புணர்வு எப்போதும் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்வதுதான் சுய உணர்வு. சுய உணர்வு என்பது புதிதாக எதையாவது உருவாக்குவது அல்ல. ஏற்கனவே இருக்கும் உண்மையை கண்டுபிடிப்பது. பல வருடங்களாக ஒரு கண்ணாடியின் மேல் தூசி படிந்திருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். அந்த தூசியை யாராவது துடைத்தால் அவர்கள் புதிய கண்ணாடியை உருவாக்கவில்லை. ஏற்கனவே இருந்த கண்ணாடிதான் மீண்டும் தெளிவாக தெரிகிறது. அதே மாதிரிதான் நம்முடைய விழிப்புணர்வும். அது எப்போதுமே நம்முள் இருந்தது. அகங்காரம், பயம், மனப்பதிவுகள், ஒப்பீடுகள், பற்றுதல்கள், இவை அனைத்தும் தூசியைப் போல அதை மறைத்திருந்தன. இப்போது புத்தர் உணர்வு என்றால் என்ன? அதை ஒரு குறிப்பிட்ட மனிதரின் தனிப்பட்ட சொத்தாக பார்க்கக்கூடாது. புத்தர் உணர்வு என்பது முழுமையான விழிப்புணர்வோடு வாழும் நிலை. யாராவது உங்களை பாராட்டினாலும் அமைதி, விமர்சித்தாலும் அமைதி. வெற்றி வந்தால் நன்றியுணர்வு, தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளும் மனம், பயம் வந்தால் கவனிப்பு, கோபம் வந்தால் விழிப்புணர்வு. இதுவே புத்தர் உணர்வின் ஆரம்பம். இது ஒரு மத அடையாளம் அல்ல. இது வாழும் ஒரு தரம். அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி பார்க்கலாம்? நீங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக என்ன நடக்கும்? எரிச்சல், ஹாரன், கோபம், மன அழுத்தம். ஆனால் விழிப்புணர்வுடன் வாழும் மனிதன் அந்தச் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வான். போக்குவரத்து நெரிசலை அவனால் மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு அவன் எப்படி பதிலளிக்கிறான் என்பதை மாற்ற முடியும். அதுதான் விழிப்புணர்வு. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது கோபப்பட்டுவிட்டாள் என்று நினைத்துப் பாருங்கள். சிறிது நேரத்தில் அவளுக்கு விழிப்புணர்வு வருகிறது. நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி நடந்து கொண்டு விட்டேன் என்று உணர்கிறாள். உடனே குழந்தையிடம் சென்று கட்டிப்பிடிக்கிறாள். மன்னித்து விடியூ என்று சொல்கிறாள். இதுதான் விழிப்புணர்வு. தவறு செய்யாதிருப்பது முழுமை அல்ல. தவறை உணர்வதுதான் விழிப்புணர்வு. இந்த தலைப்பு இன்னொரு அழகான கருத்தையும் பேசுகிறது. உள் ஒளியூட். இங்கே ஒளி என்பது வெளியில் தெரியும் ஒளி அல்ல.
அது நம்முடைய விழிப்புணர்வு, அன்பு, கருணை, அமைதி, தெளிவு. இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் அந்த உள் ஒளி. ஒரு அறையில் இருள் இருக்கிறது என்று நினைத்துப் பாருங்கள். அந்த இருளை துடைப்பத்தால் வெளியே தள்ள முடியுமா? முடியாது. இருளோடு சண்டையிட முடியுமா? முடியாது. ஒரு சிறிய விளக்கை ஏற்றினாலே போதும். இருள் தானாகவே மறைந்துவிடும். அதே மாதிரி பயம், அறியாமை, விழிப்புணர்வின்மை, இவற்றை வலுக்கட்டாயமாக அகற்ற வேண்டிய அவசியமில்லை. விழிப்புணர்வின் ஒளி மெதுவாக அதிகரித்தாலே போதும். குழப்பம் இயல்பாக குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் ஞானோதயம் என்பது அடைய வேண்டிய ஒரு இலக்கு என்று நினைக்கிறார்கள். ஒரு நாள் அதை அடைந்து விடலாம் என்று. ஆனால் இந்த தலைப்பு சொல்லுவது என்னவென்றால், பயணமே இலக்கு. தினமும் விழிப்புணர்வோடு வாழ்வது, தினமும் அன்பைத் தேர்ந்தெடுப்பது, தினமும் உண்மையைத் தேர்ந்தெடுப்பது, தினமும் அமைதியை அனுபவிப்பது. இதுவே சுய உணர்வின் உயிரோட்டமான வெளிப்பாடு. இப்போது உள் ஒளியின் தொடர்ச்சி என்றால் என்ன? ஒரு மெழுகுவர்த்தியில் இருந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றும்போது முதல் மெழுகுவர்த்தியின் ஒளி குறையாது. அதே மாதிரிதான் விழிப்புணர்வும். அதைப் பகிர்ந்து கொண்டால் அது குறையாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் குடும்பமும் அந்த அமைதியை உணர ஆரம்பிக்கும். நீங்கள் நேர்மையாக இருந்தால் உங்கள் குழந்தைகள் அதிலிருந்து கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் கருணையுடன் இருந்தால் உங்கள் நண்பர்கள் ஊக்கமடைவார்கள். உங்களுடைய உள் ஒளி அமைதியாக பரவ ஆரம்பிக்கும். வார்த்தைகளை விட வாழ்க்கைதான் அதிகம் கற்றுக் கொடுக்கும். ஒரு மலர் தனது மனத்தை பரப்ப முயற்சி செய்ய வேண்டியதில்லை. அது இயல்பாகவே மனம் வீசும். விழிப்புணர்வுடன் வாழும் மனிதனும் அதே மாதிரிதான். அவருடைய இருப்பே ஒரு ஆசீர்வாதமாக மாறிவிடும். அவருடைய அமைதியே ஒரு போதனையாக மாறிவிடும். அவருடைய புன்னகையே ஒரு ஊக்கமாக மாறிவிடும். இந்த தலைப்பு இன்னொரு முக்கியமான பாடத்தையும் சொல்லுகிறது. சுய உணர்வு என்பது உலகத்தை மறுப்பது அல்ல. குடும்பத்தை விட்டுவிட்டு ஓடிப்போவது அல்ல. பொறுப்புகளைத் தவிர்ப்பதும் அல்ல. அதே வாழ்க்கை, அதே குடும்பம், அதே அலுவலகம், அதே உலகம். ஆனால் அதை பார்க்கும் விழிப்புணர்வுதான் முழுமையாக மாறிவிடுகிறது. அப்போது பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள். வெற்றி வந்தாலும் அகங்காரம் வளராது. தோல்வி வந்தாலும் நம்பிக்கை குறையாது. வாழ்க்கை ஓடும்போது நீங்களும் அதனோடு இயல்பாக நகர்வீர்கள். எதிர்ப்பு குறையும். ஏற்றுக்கொள்ளும் மனம் அதிகரிக்கும். பயத்தை விட நம்பிக்கை அதிகமாகும். மனத்தை விட விழிப்புணர்வே வழிநடத்த ஆரம்பிக்கும். இந்த ஆடியோ புக் முழுவதும் நாம் பார்த்த எல்லா தலைப்புகளும் இங்கே வந்து ஒன்றாக இணைகின்றன. நேரடி அனுபவம், தியானம், சாட்சியாக இருப்பது, குரு, விடுதலை, அன்பு, நம்பிக்கை, அமைதி, நிகழ்காலத்தில் வாழ்வது, மரணம், ஜென், விழிப்புணர்வின் பரிணாம வளர்ச்சி. இவை அனைத்தும் தனித்தனி பாடங்கள் அல்ல. ஒரு பெரிய மரத்தின் கிளைகளைப் போன்றவை. அந்த மரத்திற்கு இருக்கும் வேர் ஒன்றுதான். அந்த வேர் விழிப்புணர்வு. இந்த தலைப்பு கடைசியாக நமக்குச் சொல்லும் செய்தி மிகவும் ஆழமானது. உங்களுக்கு தேவையான மிகப்பெரிய பொக்கிஷம் வெளியில் எங்கும் மறைந்திருக்கவில்லை. அது ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் தேடி அலைந்தது நீங்களே. நீங்கள் கண்டுபிடிக்க ஆசைப்பட்டது உங்களுடைய விழிப்புணர்வே. விழிப்புணர்வோடு வாழ ஆரம்பித்துவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிறப்பு போல இருக்கும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளே இருக்கும் அந்த அமைதியான ஒளியை கண்டுபிடிக்கும்போது அந்த ஒளி அவரிடமே நின்றுவிடாது. அது குடும்பத்திற்கு பரவும். சமுதாயத்திற்கு பரவும். உலகம் முழுவதும் பரவும். அதுதான் சுய உணர்வின் உண்மையான அர்த்தம். அதுதான் புத்தர் உணர்வின் அழகு. அதுதான் என்றும் அணையாத உள் ஒளியின் தொடர்ந்த பயணம். அவ்வளவுதான் மக்களே. இன்றைய ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் நாம் பார்த்தோம்.
மீண்டும் உங்களைச் சந்திக்கும் வரை நன்றி. நன்றி. பாய். பாய்.